ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 6th to 10th வரைக்கும் ப்ரோஸ்ல இருக்க ஆத்தர்ஸ் டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 10th கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஈஸியா தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஈஸியா ஷார்ட்கட் சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியா சொல்லியிருக்கேன். இப்போ ஆத்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதுல ஒவ்வொரு டைட்டிலுக்கும் நான் தமிழ்ல மீனிங் சொல்றேன். தமிழ்ல மீனிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். லியம் ஓ ஃப்ளெகட்டி. இப்ப லியம் ஓ ஃப்ளெகட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதுல நமக்கு இந்த ஃப்ளெகட்டி அப்படின்றது லாஸ்டா இருக்கு இல்லைங்களா? இதை வந்து ஹார்ட்னு வச்சுக்கோங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அவனோட முதல் விமான பயணம். அவனது முதல் விமானம். அதுதான் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கான மீனிங். இதுல ஃப்ளெகட்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஹார்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல போகும்போது அவனுக்கு ஹார்ட் எப்படி இருந்ததாம்? எம்பி குதிச்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போகும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஃப்ளைட்ல போகும்போது ஹார்ட்டே ரொம்ப துள்ளி குதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னக்குள்ள லியம் ஓ ஃப்ளெகட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். த லாஸ்ட் லெசன். அல்ஃபன்ஸ் டோட்டட். இங்க இருக்கு இல்லைங்களா? இதை வந்து டவுட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டு டவுட். த லாஸ்ட் லெசன் டவுட். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாம் நமக்கு குவார்டர்லி ஆஃபெலி அப்படி படிச்சுட்டே வந்துருப்போம். ஆனா லாஸ்ட் லெசன் வரும்போது அப்ப ஆனுவல் வந்துருமா? அப்ப அந்த லெசன்ல தானே நிறைய டவுட் வரும். அதுதான் த லாஸ்ட் லெசன் டவுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். த டையிங் டிடெக்டிவ். ஆர்தர் கெனான் டொய்லி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா கெனான். ஃபர்ஸ்ட் த டையிங் டிடெக்டிவ் அப்படின்னா என்னன்னா இறக்கும் துப்பறிவாளர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் கெனான் அப்படின்றது ஒரு கேமரா கம்பெனி நேம் இருக்கு தெரியுங்களா? ஒரு கேமராவோட நேம் கெனான் சொல்லிட்டு இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்ப டிடெக்டிவ் எல்லாருமே கேமரா வச்சிருப்பாங்க. கேமரா இல்லாத டிடெக்டிவ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதேதான். அப்ப டிடெக்டிவ்லாம் கேமரா கையில வச்சிருப்பாங்க. இது கேமராவோட கம்பெனி நேம். சரிங்களா? நெக்ஸ்ட் லேர்னிங் த கேம். லேர்னிங் த கேம்னா சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். இது ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னா கேம்னு வந்துட்டாவே அங்க வந்து சச்சின் வந்துருவாரு. கிரிக்கெட்ல வந்துருவார்ல. லேர்னிங் த கேம்னா விளையாட்டை கற்றுக்கொள்வது. அப்ப சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஓல்டு மேன் ரிவர். டொராத்தி டிம்மிங். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா டோரா. டோராவை ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. ஓல்டு மேன் ரிவர் அப்படின்னா பழைய ஆற்று மனிதன். இது எப்படி சொல்லலாம்னா இப்ப டோரா சொல்றாங்க, புஜ்ஜி அங்க பாரு, ஒரு ஓல்டு மேன் ரிவர்க்குள்ள விழுந்துட்டாரு. அவரை நம்ம இப்ப எப்படியாவது காப்பாத்தணும். நம்ம பேக் பேக் கிட்ட கேட்கலாமா? உடனே பேக் 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 அப்படின்னு சொல்லி வருங்களா? வயதான மனிதர் ஆத்துக்குள்ள விழுந்துட்டாரு. அவரை காப்பாத்துறதுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு டோரா கேக்குமா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோரா அப்படின்றதுக்கு ஷார்ட்கட்டா வச்சுக்கிட்டு ஓல்டு மேன் ரிவர் டொராத்தி டிம்மிங். அப்ப டொராத்தினா டோரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு மேன் ரிவர்னு கேட்டா அப்ப டொராத்தி டிம்மிங். ஓகேங்களா? இது சும்மா உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 17 ஆரஞ்சஸ். பில் நாக்டன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆரஞ்சஸ் இது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. 17 ஆரஞ்சஸ் வாங்கினோம்னாலும் பில்லு தான். ஒரு ஆரஞ்சு வாங்கினாலும் பில்லு போட்டு தான் ஆகணும். 17 ஆரஞ்சு வாங்கினாலும் பில்லு போட்டு தான் ஆகணும். சரிங்களா? அப்ப 17 ஆரஞ்சஸ்னா பில் நாக்டன். த நைட் த கோஸ்ட் காட் இன். ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோஸ்ட். கோஸ்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பேய்ன்னு சொல்லுவோமா? ஆக்சுவலா த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேய் நுழைந்த இரவு அப்படின்னு அதுக்கு மீனிங். சரிங்களா? இதுக்கு நான் கொஞ்சம் காமெடியா ஷார்ட்கட் சொல்றேன். இந்த டைட்டில பார்த்தா ஒரு ஹாலிவுட் மூவி டைட்டில் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுக்காக சொல்றேன். அதுக்கு ரிலேட்டடா. ஓகேங்களா? ஒருத்தவங்க வீட்ல நைட்டு பேய் படமா பார்த்துட்டு இருக்காங்களாம். இத வந்து ஜேம்ஸ் பாண்ட் கேள்விப்படுறாரு. அவங்க நிஜமாலுமே பேய் படம் தான் பார்க்குறாங்களா? அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஜேம்ஸ் பாண்ட் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அவங்க தர்பார் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினி படம். அதாங்க ஷார்ட்கட்டு. காமெடியா இருக்கா? இல்ல காண்டாகுதா? உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். கோவிச்சுக்காதீங்க. அதுக்காக குச்சி எடுத்துட்டு அடிக்க வந்துராதீங்க. என்னம்மா ஷார்ட்கட் சொல்ற நீ? அப்படின்ட்டு. அப்ப த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் குரோவ் தர்பர். ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட்.
ஆக்சுவலா இதுக்கு ஆத்தர் இல்ல. இதுக்கு மீனிங் என்னன்னா, உலகை வழிநடத்தும் அதிகாரம் பெற்ற பெண்கள். அதுதான் இதுக்கான மீனிங்கு. சப்போஸ் இது குடுத்துட்டு 3 ஆத்தர் குடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன்ல ஆத்தர் இல்லன்னு குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க மறந்துறக்கூடாது. அதுக்காக சொல்றேன். இந்த உலகை வழிநடத்தும் பெண்கள், அதாவது உலகை வழிநடத்தும் அதிகாரம் பெற்ற பெண்கள். அவங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சரிங்களா? ஒருத்தவங்க 2 பேர் இல்ல. நெறைய பேர் இருக்காங்க. எல்லா பெண்களுக்குமே அந்த எம்பவரிங் இருக்கு. ஆனா, அத வெளிய கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல. அப்ப எல்லாருக்குமே இருக்குன்றதுனால, அதுக்கு ஆத்தர் வந்து இவங்க தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு ஆத்தர் இல்ல. எல்லாருமே வலிமையானவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு ஆத்தர் இல்ல. ஆத்தர் இல்லன்றதுக்காக தான் இவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். புரியுதுங்களா? ஏன்னா, இது கூடமே எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். த அட்டிக். சத்யஜித் ராய். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, அட்டிக்னா இந்த கேர்ள்ஸ் போடுவாங்கல்ல அட்டிகை. இந்த கழுத்த ஒட்டி போட்டிருப்பாங்கல்ல அட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். இங்க சத்யா அப்படின்னு பேரே குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப சத்யாவுக்கு அட்டிகைனா ரொம்ப பிடிக்கும். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? த அட்டிக் சத்யஜித் ராய். நெக்ஸ்ட் டெக் ப்ளூமர்ஸ். இதுக்கும் அதேதான். இதுக்கும் ஆத்தர் இல்ல. தொழில்நுட்ப மலர்ச்சியாளர்கள். இப்ப வந்து தொழில்நுட்பம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்கலாம் இல்ல. எல்லாருமே அத கொண்டு வராங்க. அப்படின்றதுனால இதுக்கும் ஆத்தர் கிடையாது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் ஆர் த எலெக்சர் ஆஃப் லைஃப்? சர் சி.வி. ராமன். அதாவது வாட் ஆர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன மீனிங்னா, நீர் வந்து வாழ்வின் அமிர்தம். தண்ணி தான் வாழ்க்கையோட அமிர்தம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, சி.வி. ராமன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இத வந்து நமக்கு ரிலேட்டடா, அதாவது டீச்சர்ஸ் நமக்கு ரிலேட்டடா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். நம்ம டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நியமன தேர்வுலயும் பாஸ் பண்ணிட்டு, சிவிக்கு போவோம் இல்லைங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அப்போ போய் உட்காந்துருக்கும்போது, தண்ணி கூட குடிக்க மாட்டோம். வாட்டர் இருக்குங்களா? இங்க வாட்டர் குடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். தண்ணி கூட நம்ம குடிக்க மாட்டோம். சிவி அப்ப போய் உட்காந்துட்டு, ராமா, ராமா, ராமா எப்படியாவது எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சி.வி. ராமன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப சிவி. நம்ம சிவிக்கு போனோம்னா, தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ராமா ராமான்னு வேண்டிட்டே இருப்போம். நமக்கு நல்ல ஜாப், அதாவது நல்ல பிளேஸ்ல கிடைச்சிடணும். நம்ம ஆசைப்பட்ட நம்ம சொந்த ஊர்லயே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டே இருப்போம். சரிங்களா? எல்லாருக்கும் இந்த தருணம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம். இது நமக்கு ஈஸியா தெரியும். 0, இன்ஃபினிட்டி இப்படிலாம் வருது இல்லைங்களா? மேத்ஸ் ரிலேட்டடா வருது. அப்ப ஈஸியாவே நமக்கு தெரியும். அது ஸ்ரீனிவாச ராமானுஜன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். எ பர்த்டே லெட்டர். எ பர்த்டே லெட்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா பர்த்டே நேரு. எப்படின்னா, இப்ப நேருவோட பர்த்டே தானே நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். அது எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். நவம்பர் 14 வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டே, அதாவது நேருவோட பர்த்டே. அதுதான். அப்ப எ பர்த்டே லெட்டர். அப்ப பர்த்டேக்கு லெட்டர் போடுறாரு யாரு? ஜவஹர்லால் நேரு. என்னன்னு சொல்லி லெட்டர் போடுறாரு? என்னோட பர்த்டேவை எல்லாரும் சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் போட்டாரு அப்படின்றத ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு. த நோஸ் ஜுவல். சி ராஜகோபாலாச்சாரி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஜுவல். ராஜா. ராஜாக்கள் கிட்ட தான் நிறைய ஜுவல் இருக்கும். சரிங்களா? அவரு தானே நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லலாம், அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் எல்லாம் மூக்குல கூட சின்னதா ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. கேர்ள்ஸ் மட்டும் தானே மூக்குத்தி போடுவாங்க. நோஸ்பின். நோஸ்பின் வந்துட்டு கேர்ள்ஸ் தான் போடுவாங்க இப்ப. ஆனா அந்த காலத்துல ராஜாக்களுமே ஒரு சில காதுல கடுக்கன், அப்புறம் மூக்குல வந்துட்டு சின்னதா ஒரு ரிங்கு இதெல்லாமே போட்டிருப்பாங்கல்ல, அதுதான். அப்ப த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. அப்ப ஜுவல் த நோஸ் ஜுவல்னா ராஜாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாபி. டர்ன் எ சக்சஸ்ஃபுல் கரியர். இதுக்கு வந்துட்டு ஆத்தர் இல்லை. நான் இதுக்கான மீனிங் நான் சொல்றேன். ஹாபி டர்ன்ஸ் எ சக்சஸ்ஃபுல் கரியர்னா ஒரு பொழுதுபோக்கு ஒரு வெற்றிகரமான தொழிலா மாறும். அதுதான் இதுக்கான மீனிங். இந்த காலத்துல எல்லாருக்குமே ஹாபி இருக்கு. ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஹாபி வந்து ஒரு வெற்றிகரமான தொழிலாக மாறும். எல்லாருமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு ஆத்தர் கிடையாது. சர் ஐசக் நியூட்டன், த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட்,
நேத்னைல் ஹாவ்த்ரான். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே த்ரான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, த்ரான்னா முள், அதுதானே சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக சயின்டிஸ்டோட லைஃப் எப்படி இருக்கும்னா ஒரு முள் படுக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தூக்கன்றது வரவே வராது. எப்போ பார்த்தாலும் எதையாவது கண்டுபிடிக்கணும், தான் பண்ணுற ஆராய்ச்சி ஜெயிக்குமா, வெற்றி அடையுமா, உலகத்தில் இருக்க எல்லாரும் அதை ஏற்றுப்பாங்களா, இந்த தாட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களுக்கு படுக்கையே எப்படி இருக்கும், ஒரு முள் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா படுத்தாலும் தூக்கம் வராது. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், சரிங்களா. மை ரெமினிசன்ஸ், ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கு என்ன மீனிங்னா என்னுடைய நினைவுகள், அதுதான். அதை எழுதினது ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா சீன், இதை வச்சுக்கோங்க. அதாவது சீன் போடுறது, ரவீந்திரநாத் தாகூர். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வந்து சீன் போட மாட்டார். அவர் கீதாஞ்சலி நூலுக்காக சாகித்ய அகாடமி அவார்ட் கீதாஞ்சலி நூலுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாலும் அவர் சீன் போடலை. சரிங்களா, அப்போ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஏன்னா அவர் நிஜமாலுமே அவர் ஹம்பிளான பர்சன் தான். அப்போ ரவீந்திரநாத் தாகூர் சீன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சீன் போட மாட்டாரு அப்படின்னு. அப்போ இதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சி டர்டில்ஸ், ஷேகர் தட்டாரி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா டர்டில்னா என்னது, ஆமை சொல்லுவோமா. இங்கே தட்டாரின்றத தந்தூரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேகர்னு பேர் இருக்கவங்கலாம் என்கிட்ட கோச்சிக்காதீங்க, சாரி. அப்போ இதுக்கான ஷார்ட்கட்டை, ஷேகருக்கு தந்தூரினா, அதாவது டர்ட்டிலோட தந்தூரினா ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்கட்டுக்காக தாங்க, நிஜமாலலாம் அவருக்கு பிடிக்காது. சரிங்களா, அப்போ சி டர்ட்டில் அப்படின்னா ஷேகர் தந்தூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரஸ்கின் பாண்ட். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி கம்பல்சரி கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவரை பற்றின கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை முன்ன இருந்த டெட்லலாம். மோஸ்ட்லி 70% செட் ஆஃப் கொஷின்ஸில் இவரை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால தான் வெவ்வேறு கிளாஸில் இருக்கிறத, அதாவது 10th, ஐ திங்க் 8th இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வெவ்வேறு கிளாஸில் இருக்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்து ஒரே இதாகவே பக்கத்தில் இருக்க மாதிரியே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம இதுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இது மூணுத்துக்குமே சேர்த்து ஒரே ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. சரிங்களா, இப்போ இதில் ஷார்ட்கட் யார் யார் இருக்கோம்னா, நாம் இருக்கோம். நமக்கு வந்து வயசு ஒரு 5 வயசு ஆகுது. நம்ம இப்போ 5 வயசு பையன். பாண்டுனா ஜேம்ஸ் பாண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 5 வயசு, அதனால ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா, யார் கூட, ஜேம்ஸ் பாண்டு கூட. ஓகேங்களா, இப்போ ஷார்ட்கட்குள்ளே போகலாம். இந்த ட்ரீஸ் வால்க்டு, இங்கே ஃபஸ்ட்டு வென் த ட்ரீஸ் வால்க்டு அப்படின்னு இருக்கா, அதுக்கு மீனிங் என்னென்னா மரங்கள் நடந்த போது, அதுதான். இப்போ மரங்கள் நடந்தப்ப நானும் ஜேம்ஸ் பாண்டும், அதாவது நாமளும் ஜேம்ஸ் பாண்டும் ரஸ்க்கு சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போனோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். அப்போ என்ன சொல்கிற, ஜேம்ஸ் பாண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த மரத்து மேலே ஏறி போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்துட்டு என்னால் இனி மரங்கள் ஏற முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் சொல்கிறாரு, நாம் அந்த மரம் மேலே ஏறலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பா நான் ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா, என்னால் வந்து ரஸ்க்கு சாப்பிட்டுட்டேலாம் மரத்து மேலே ஏற முடியாது, என் ரஸ்க்கு கீழே விழுந்துரும், அதனால நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, த விண்ட் ஆன் ஹண்டட் ஹீல், அதாவது அந்த ஒரு பெரிய குன்று, ஒரு ஹீல்னா என்னது, குன்று சொல்லுவோமா, அந்த குன்றுக்கு மேலே ஒரு நல்ல பயப்படுற மாதிரி ஒரு காற்று வீசிட்டு இருக்கு, ஒரு 100 ஒரு நல்ல காற்று பயங்கரமாக வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி பாண்டு, அதாவது ஜேம்ஸ் பாண்டு நம்மள்ட்ட கேட்குறாரு. அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம், நாங்களாம் அங்கே வரலப்பா, ஏன்னா என் ரஸ்க்கு பறந்து போயிரும் காற்றுல அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா, ஷார்ட்கட்டுக்காக தாங்க. சரிங்களா, அப்போ when the trees walk I can't climb trees anymore, the wind on hunted hill, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதினது ரஸ்கின் பாண்ட். இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். இவர் 3 எழுதியிருக்காரு. இதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாகவே சொல்லிட்டேன். இது வேறு வேறு கிளாஸில் இருக்குது, 10th 8th அந்த மாதிரி வேறு வேறு கிளாஸில் இருக்குது. உங்களுக்கு மெமரியில் இருக்கணுன்றதுக்காக இது 3த்தையும் நான் ஒன்றாவே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ், இதுக்கு மீனிங் என்னென்னா தூர தேசத்துலேருந்து வந்த ஒரு விசிட்டர், அவங்க யாருன்னே தெரியாது. ஏன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து ஆத்தர் இல்லை. அப்போ எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ், அதாவது தூர தேசத்துலேருந்து வந்த ஒரு விசிட்டர்.
அவங்க யாருன்னே தெரில. ஆத்தர் நேம் இல்ல. சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். மித்தாலி துரைராஜ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்டார். ஸ்டார்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், ஃபிலிம் ஸ்டார்ஸ் இது மாரி இருப்பாங்கல்ல. இப்ப மித்தாலி அப்படின்னக்குள்ள அது கேர்ள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஆக்சுவலா இவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆ இவங்க வந்து கேர்ள் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இங்க ஷார்ட்கட் என்னன்னா, தாலி அப்படின்னு இருக்கா? அப்ப மேரேஜ் ஆனாலும், இந்த எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும், அவங்க கண்டிப்பா தாலி போட்டிருப்பாங்க கேர்ள்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்காக தாங்க. ஸ்டார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதனால. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மித்தாலி அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்ப தாலி சப்போஸ் அப்படி அவங்க போட்டுட்டு வெளிய வந்தாங்கன்னா, அது நியூஸ் சேனல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. அது நார்மலான விஷயம் தான். ஆனா அது ரொம்ப பெருசா பேசுவாங்க. இங்க பாருங்க இந்த ஸ்டார் தாலி போட்டுட்டு வெளிய வந்தாங்க. மங்கள்னான் சூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. அப்ப ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்தா அது தாலி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அது வந்து மித்தாலி துரைராஜ். ஏன் இதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரிலேட்டடா சச்சின பத்தியும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ன்னு குடுத்துட்டு சச்சின குடுத்திருந்தாங்கன்னாக்க, நமக்கு டக்குனு நமக்கு தெரியும் மித்தாலி தான் அங்க வருவாங்கன்னு. சப்போஸ் நமக்கு ஒரு அர்ஜென்ட்ல நம்ம சச்சின டிக் பண்ணிட்டோம்னா, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னா மித்தாலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம இந்த மாரி சின்ன சின்ன தப்புலாம் நமக்கு தெரியாம பண்ணுவோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தையே எக்ஸாம் ஹால்ல நம்ப ஒரு சில டைம் ரொம்ப ஆர்வமா பண்றோம்ன்னு தப்பு பண்ணிட்டு வந்துருவோம். இந்த மாரி நெறைய பேருக்கு நடந்திருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கடைசி கல் சிற்பி. சிற்பம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்க தான். அதாவது கடைசி கல் சிற்பி. அவங்க லாஸ்ட்டா ஒரு சிற்பம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் எந்த சிற்பமா இருக்கும்? அதாவது ஸ்ரீவாத்சவ் அப்படின்றத ஸ்ரீவாசுதேவன் அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? அது இந்த கடைசி கல் சிற்பி வந்து என்ன ஆசைப்படுறாருன்னா, ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ணரை சிலையா வடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இத்கா. முன்ஷி பிரேம்சந்த். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த இத்கான்றது ஒரு முஸ்லீம்களோட பண்டிகை தானே. நம்மளதுல எப்படி தீபாவளி, நவராத்திரி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வருமோ, அது மாதிரி இது ஒரு முஸ்லீம்களோட பண்டிகை. இங்கே பிரேம்சந்த் அப்படின்றத பிரசாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முஸ்லீமோட பண்டிகையில் பிரசாதம் கொடுப்பாங்களா? பிரியாணி தருவாங்க. சரிங்களா? முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க. இது ஷார்ட்கட்டுக்காக தான் சொன்னேன். அப்போ முஸ்லீமோட ஃபெஸ்டிவலில் பிரசாதம் தரமாட்டாங்க, பிரியாணி தருவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹீல். ரஸ்கின் பாண்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எ ப்ரேயர் டு த டீச்சர். சுப்ரட்டோ பக்ஷி. ஆக்சுவலாக இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, டீச்சர் இங்கே பிஏஜி பேக் இருக்குது பாருங்கள், அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். எப்படின்னா, ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்க கையில் எப்போவுமே பேக் இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா? அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு டீச்சர்னா அவங்க கையில் ஒரு பேக் இருக்கணும், ஒரு கொடை இருக்கணும், அப்போ தான் அவங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லுவாங்கள்ல ஃபிலிம்லலாம், அந்த மாதிரி. அப்போ இங்கே டீச்சர்னா பேகு, அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். த டெம்பஸ்ட். டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இது வந்து ரொம்ப ஃபேமஸானது, எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இது வந்து டெம்ப்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது கதைகளெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? டெம்ப்ட் ஆகும். கதை சொல்ல போகிறாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்வமாக போய் உட்காந்து கேட்போம்ல, அதுவும் வச்சுக்கலாம். இல்லை ஷேக்னு இருக்கா, மில்க் ஷேக்கு. அப்போ மில்க் ஷேக் பார்த்தாலும் நம்ம டெம்ப்ட் ஆகும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஏ ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். ஜிம் கார்பெட். இந்த ஜிம் கார்பெட் அப்படின்றத பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது சொல்லட்டுங்களா? நேஷ்னல் பார்க் ஞாபகம் வருதுங்களா? உத்தரகாண்டில் இருக்க நேஷ்னல் பார்க். இந்த சோசியல் படித்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும். நார்மலாகவே டீச்சர்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஜிம் கார்பெட் எங்கே இருக்குன்னா, உத்தரகாண்டில் இருக்க ஒரு நேஷ்னல் பார்க். சரிங்களா? அப்போ எ ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு வேட்டைக்காரன் இயற்கை ஆர்வலராக மாறுறது. அதாவது ஜிம் கார்பெட் பூங்காவுக்கு போயிட்டு அங்கே போய் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடணும்னு ஆசைப்பட்டானான். ஆனால் அங்கே இருக்கிற விலங்குகளெல்லாம் பார்த்து அவன் மனசு மாறி ஒரு இயற்கை ஆர்வலராக மாறிட்டான். டைட்டில்லையே நமக்கு ஷார்ட்கட் இருக்குங்களா? அதுதான். ஒரு வேட்டைக்காரன் இயற்கை ஆர்வலராக எப்படி மாறினான் தெரியுங்களா?
ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குக்கு போயிட்டு அவங்க மாறிட்டாங்க. சரி. த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர், மார்க் ட்வைன். ஆக்சுவலா த கேட் அண்ட் பெயின் கில்லர் இதை எழுதுனது யாருன்னா மார்க் ட்வைன். இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த டாம் சாயர் அப்படின்றதுலேருந்து அவங்களோடதுலேருந்து எடுத்திருக்காங்க. அது அட்வென்ச்சர் ஸ்டோரி இது. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா கேட்டு, பெயின் கில்லரு, மார்க். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஒரு பூனை யார் மேலேயாவது போயிட்டு டிக்கி விழுந்துருச்சுனாலோ ஏதாவது பண்ணாலோ அது நகத்துல வச்சு பெராண்டிடுன்னு சொல்லுவாங்களா? அப்படி பெராண்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? மார்க் விழுந்துரும். அப்படியே அது கோடு போட்ட மாதிரி ஆயிருமா? அதுதான் இங்க மார்க். அப்ப இந்த மார்க்ன்றது கேட் போடுற மார்க்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம பெயின் கில்லர் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர், மார்க் ட்வைன். கேட் வந்து மார்க் போட்டுருச்சுன்னா பெயின் கில்லர் எடுத்துக்கணும். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இப்போ நாம 10th - 6th வரைக்கும் எல்லா ஆத்தரோட ஷார்ட்கட்டும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படின்ற நம்ம நினைக்கிற நல்லெண்ணம் நம்மளையும் வெற்றி அடைய செய்யும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.